சென்னையில வீடு கட்டணும்னா பிளானிங் பெர்மிஷனே தேவையில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி. போன வீடியோல பிளானிங் பெர்மிஷன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு லிஸ்ட் போட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் தான் பிளானிங் பெர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க எதுக்கு இத்தனை டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது முற்றிலும் தப்பான ஒரு தகவல். கவர்மெண்ட் பிளானிங் பெர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்லல. நீங்க பிளானிங் பெர்மிஷன் அப்ளை பண்ணிட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு தான் சொன்னாங்க. முதல்லலாம் நீங்க பிளானிங் பெர்மிஷன் அப்ளை பண்ணி கையில அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் பில்டிங் கட்ட ஆரம்பிக்க முடியும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிளானிங் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வீடை கட்ட ஆரம்பிக்கலாம். ஆனா வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், மெட்ரோ வாட்டர் சூவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் லைன் அண்ட் வாட்டர் சப்ளை லைன், இந்த கனெக்ஷன்லாம் வாங்கும்போது அந்த அபிஷியல்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண பிளானிங் பெர்மிஷனுக்கு தான் வீடை கட்டிருக்கீங்களா செக் பண்ணிட்டு தான் இது எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. ஸோ பிளானிங் பெர்மிஷனே தேவையில்லைன்னு எல்லாருமே இங்க சொல்லிட்டு இருக்கிறது ஒரு தப்பான தகவல். ஸோ இந்த மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டும் போது நிறைய தப்பான தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட என்கொயரி ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட கால் பண்ணுவாங்க.